அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் ஒரு நல்லதாவது நடந்து விடாதா என ஏக்கத்தில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு 1/8/2024 முதல் 7/8/2024 வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக நல்ல செய்தி உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்த்தால் கிரகநிலைகளின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாகவும் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் ராசியின் உச்ச அதிபதியான சனி பஞ்சமஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். 6ல் ராகு, லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் ராசியின் அதிபதி, கர்மஸ்தானத்தில் சூரியன், அவருடன் இணைந்து வித்யாகாரகன் மற்றும் சந்திரன் என பெருவாரியான கிரகநிலைகள் மிகவும் சாதகமாகவும் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பிலும் பலம் வருகின்றன. சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மங்கள காரகன், பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் அஷ்டமத்தில் இருக்கிறார். குருவுடன் இணைந்து அஷ்டமஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் சற்று எதிர்பாராத சிரமங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. அதே வேளையில் விரயஸ்தானமாகிய 12ல் மோட்சக்காரகரான கேது நிலை கொண்டிருக்கிறாருங்க. எனவே கேதுவின் அமைப்பாலும் சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இருப்பினும் நவ கிரகங்களிலே பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வலம் வரக்கூடிய இந்த வாரத்தில் மிக முக்கிய தினமாக ஆடி பெருக்கு தினமும் ஆடி அமாவாசை தினமும் வருகிறது. இரு முக்கிய நிகழ்வுகள் அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக மற்ற ராசிக்காரர்களை விட சற்று கூடுதலாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு என்று சொல்லிவிடலாம். அந்த வகையில் பார்க்கும் போது குடும்ப ரீதியான பணிகளில் குரு பகவான் அஷ்டமத்தில் நிலை கொண்டிருந்தாலும் சூரியன், புதன், ராகு, சனி என பல கிரக நிலைகள் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பண பற்றாக்குறை நீங்கக்கூடிய வகையில் உங்களுடைய கடின உழைப்பிற்கு நல்ல வருமானம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. வரவிற்கு மீறி செலவு அதிகரித்தாலும் கூட கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் நிலைக்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. குரு மற்றும் செவ்வாய் இணைந்து அஷ்டமஸ்தானத்தில் குரு மங்கள யோகத்தை அபரிவிதமாக உருவாக்கி கொடுப்பதால் இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள்ல காரிய வெற்றி நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. எதிர்பார்த்தபடியே புதிய விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. மனதை வாட்டி வதைத்து வந்த பல்வேறு வகையான பிரச்சனைகள்ல இருந்து வெளிவருவதற்கான நல்ல பல சந்தர்ப்பம் உண்டு. ஒரு நல்லதாவது நடந்து விடாதா என ஏக்கத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அடுத்தடுத்த பல நல்ல நிகழ்வுகளை சந்திப்பதற்கான சூழல் குடும்ப ரீதியான பணிகளில் உண்டு என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுவுள்ளதாக சனி மாற்றுவதால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆன்மீக பயணமும் அதிகரிப்பதற்கான யோகம் உண்டு. பல்வேறு வகையான தடைகள் நீங்கி இல்லத்தில் மகிழ்ச்சி நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. சனி பகவான் பஞ்சமஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராசியின் ராஜ யோகாதிபதியாகவும் திகழ்கிறார். எனவேதான் இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களது உத்தியோகம் சார்ந்த நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் அனைத்தையும் பெற்று தருகிறாருங்க. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் அவசரம் காட்டாமல் எடுத்தோம் கவர்த்தோம் என்று செயல்படாமல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் பக்குவம் அடைந்த நிலையில் அத்தனை பணிகளையும் செய்யக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது நிர்வாகத்தினர் பாராட்டு பெறக்கூடிய வகையில் உங்களுடைய பணிகள் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு. புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் துலாம் ராசிக்காரர்களுக்கு மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான தருணமாக அமைகிறது. தொழில்துறை, வியாபார துறையில் மற்ற துறைகளை விட லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கிறது. நிதி நிறுவனங்களின் ஆதரவு குறையாத வகையில அடுத்தடுத்த ஒப்பந்தங்கள் உங்களுக்கு மிக பெரிய அளவுல லாபத்தை பெற்று தரக்கூடிய வகையில் அமைகிறது. ஏற்றுமதி இறக்குமதி துறையில் எதிர்பார்ப்பதை விட மிக சிறந்த லாபத்தை பெறக்கூடிய அற்புதமான தருணமாக அமைய போகிறது என்பதை லாபத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரன்
உறுதிப்படுத்துகிறாருங்க. இதைவிட கலைத்துறையில் உச்சபட்ச வளர்ச்சியும் எதிர்பார்த்த வாய்ப்புகளை கனகச்சிதமாக பயன்படுத்தி மக்கள் மத்தியில் உங்களுடைய படைப்புகளுக்கு மிக பெரிய அளவில் வரவேற்பு பெறுவதோடு மட்டுமல்லாது வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய மிக சிறந்த நல்ல வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு என்பதை திட்டவட்டமாக லாபத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறாருங்க. அவர் லாபத்தில் நிலை கொண்டிருப்பதால் எதிர்பார்ப்பதை விட கலைத்துறையில் மிக பெரிய அளவிலான பிரம்மாண்டமான படைப்புகளை மேற்கொள்வதோடு மட்டுமல்லாது லாபத்தை நிறைந்து பெறுவதற்கான சூழலும் நிச்சயமாக உண்டு. திரும்ப திரும்ப நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி வாய்ப்பு என்பது உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான தருணமாக அமைகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் அனைத்திலும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டு நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்பட்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நம்பிக்கையும் செல்வாக்கையும் உயர்த்தக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடு மிக பெரிய அளவிலான மாற்றத்தை துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பெற்று தருகிறது. எனவே அரசியல் துறை ரீதியாக சந்திக்கக்கூடிய பல நெருக்கடிகள் உங்களை விட்டு விலகுகிறது. அத்தனை மக்கள் சார்ந்த பணிகளையும் மிக சிறப்பான முறையில் செய்வதால் மக்கள் மத்தியில் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு மிக பெரிய அளவில் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் மிக சிறப்பான வரவேற்பு கிடைக்கிறது. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் எந்த விதமான தடையும் தாமதமும் இல்லாமல் நல்ல வளர்ச்சி நிறைந்து கிடைக்கிறது. ஏனென்றால் வித்யாகாரகரான புதன் வக்ரம் பெற்றிருந்தாலும் கர்மத்தில் தான் இருக்கிறார். பாதிப்பு இல்லாத ஒரு தருணமாக தான் அமைகிறதால் கல்வி சார்ந்த சூழ்நிலைகள் மாணவர்களுடைய முன்னேற்றம் என்பது உறுதி செய்யப்பட்ட ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் அஷ்டமத்தில் செவ்வாய் நிலை கொண்டிருப்பதால் இந்த தருணத்தில் எந்த பொருட்களையும் அடமானம் வைக்க வேண்டாங்க. சொத்துக்களை அடமானம் வைப்பதால் அவை சங்கிலி தொடர்போல் மீண்டும் கடன் சுமையில் மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே நிதானமாக செய்தாலும் கூட விவசாயம் சார்ந்த பணிகளை திட்டமிட்டு பொறுமையாக மேற்கொள்ளுங்கள். பண பற்றாக்குறையை குறைப்பதற்கு நிறைய செலவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய முயற்சியில் ஈடுபடுங்க. கால்நடை பராமரிப்பு உள்ளிட்ட சில எதிர்பாராத விரய செலவுகளை தவிர்க்க முடியாத சூழல் ஏற்படலாம். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு அஷ்டமத்தில் இருந்தாலும் ராசியின் அதிபதியான சுக்கிரன் லாபத்தில் வலுவாக சஞ்சரிக்கிறார். எனவே பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மன கவலைகள் விலகும். அதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை விதமான நற்காரியங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக துலாம் ராசிக்கார பெண்மணிகளை தேடி வருகிறது. சரியாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த சந்தர்ப்பத்தை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் குறிப்பாக இந்த வாரத்தில் வருகின்ற ஆடி பெருக்கென்று இறை வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்ளுங்கள். அதைவிட மிக முக்கியமாக ஆடி அமாவாசை வருகிறது. அன்றைய தினத்தில் முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்வதால் பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைந்து கிடைக்கும். ஒரு நல்லதாவது நடந்துவிடாதா என்ற ஏக்கம் விலகி நிச்சயமாக பல நல்ல செய்திகள் உங்களை தேடி வருவதற்கான யோகம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. துலாம் ராசிக்காரர்களுக்கு